என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் நிறைய பேர் இந்தியாவை விட்டு வெளியே போகிறாங்க. அப்படி போனதில் நானும் ஒருத்தன். எதுக்காக போகிறாங்க? முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்கன்னா அங்கே வேலை செய்கிறதுக்கோ, அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ, அது வந்து என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பொருட்களை ஈட்டி அந்த பொருட்களை திரும்ப இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது ஒரு தமிழில் ஒரு பேச்சு உண்டு. ஸோ ஆனால் இப்போ வெளியே போகிறவங்களாம் எதுக்காக போகிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இந்தியாவில் மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, இங்கே வந்து ஒரு அரசியல் சூழ்நிலை சரியில்லை, எங்கே பார்த்தாலும் கரப்ஷனாக இருக்குது, எந்த வித ஒரு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் சரியில்லை, ஒரு காற்று கூட வந்து ஒரு சுத்தமாக இல்லை. டெல்லிலாம் போனீங்கன்னா உலகத்திலே ஒரு மோசமான சிட்டி டெல்லின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு காற்றுல வந்து தூசி இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, டாக்ஸேஷன், லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் வந்து டேக்ஸ்லாம் நிறைய ஏற்றி விட்டுட்டாங்க. இன்னும் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? ஸோ முதல்ல சில செய்தித்தாள்களில் வந்து சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து சமீபத்தில் வந்த ஒரு செய்தி. ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் ஒரு நிறைய அல்ட்ரா HNI பீப்புள்கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 22% பேர், அது அல்ட்ரா HNIன்னா அவங்க ஒரு டெஃபினிஷன் படி யார் யார்கிட்டலாம் குறைஞ்சபட்சம் 25 கோடி ரூபாய்க்கு மேலே காசு இருக்குதோ அவங்களாம் அல்ட்ரா HNI கிளையண்ட் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மட்டும்தான் அவங்க சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வே பண்ணதில் கிட்டத்தட்ட 122% பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருமே வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கோ அல்லது வெளிநாட்டில் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கோ போகலை. இங்கேயே தேவையான அளவு சேமிப்பு இருக்குது, அந்த பணத்தை இங்கே முதலீடு பண்ணலாம். ஆனால் இங்கே முதலீடு பண்ணால் பாதுகாப்பு இல்லை, நிறைய டேக்ஸ் பிரச்சனை இருக்குது, மற்ற பல பிரச்சனைகள் இருக்குது. இதை நம்ம வந்து வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணலாம், அதில் நம்ம அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை கொஞ்சம் படித்து பார்ப்போம். இது இங்கிலீஷில் தான் இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிள் இங்கிலீஷ் எல்லாருக்குமே புரியும். குறைஞ்சபட்சம் 22% சூப்பர் ரிச் பீப்புள் வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறதுக்கு விரும்புகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்ராட், ஈஸியர் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதில் வந்து அதிகபட்சமான மக்கள் US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, UAE அந்த ஏரியாக்கெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ இது வந்து ஒன்று. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2021 163,370 பேர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சரண்டர் பண்ணியிருக்காங்க. அது 22 வந்து 2.25 லட்சமும் 23 கிட்டத்தட்ட 2,16,000. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் இந்திய குடியுரிமையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு மற்ற நாடுகளோட குடியுரிமையாக வாங்குறாங்க. சரி, இதில் என்ன சரி பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம்னா, நான் வந்து ஒரு காலத்தில் வந்து சிங்கப்பூரில் வேலைக்கு போனேன். சிங்கப்பூரில் வேலை செஞ்சப்போ எனக்கு சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு சரி சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிட்டு சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறேன். அதே போல் நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுறாங்க, இந்திய சிட்டிசன்ஷிப்பை விட்டுட்டு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, இவங்க யாருமே மற்ற நாடுகளில் வேலை செய்யலை, இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்குது, இந்த பிரச்சனைகளால் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போனால் போதும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு கர்நாடகாவில் இருந்த ஒரு விவசாயி ஒரு ட்ரேடிங்கில் ஒரு 26 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு 68 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. அந்த மாதிரி வந்து அதாவது பொதுவாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டாக இருக்கலாம், பட் ஓரளவு தோராயமாக எனக்கு தெரிஞ்ச வகையில் கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்களெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த இன்கம் டேக்ஸ் ரேட்டும் போகாது, ED ரேட்டும் போகாது, எதுவுமே போகாது.
அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40% பேர் அவங்க எப்படியெல்லாம் ஏமாற்றணும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுங்கிறாங்க. ஸோ அது என்ன ஆகுது, அவங்களெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எவனாவது ஒரு 5% 10% பேர் கொஞ்சம் நேர்மையாக டேக்ஸை கட்டி தொலைச்சான்னா அவனுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்க வேண்டியது. ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போடாத புண்ணியவதி போடலை, போட்ட முண்டைக்கு வந்த கேடு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியலன்னா நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். ஒரு பிச்சைக்காரன் வந்து தினமும் வந்து 2 வீட்டில் போய் பிச்சை கேட்பான். முதல் வீட்டில் வந்து அவனுக்கு எப்பவுமே பிச்சை போடுவாங்க. ஆனால் 2வது வீட்டில் வந்து எப்பவுமே அவனுக்கு பிச்சையே போட மாட்டாங்க. ஒரு நாள் அந்த முதல் வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த பிச்சைக்காரன் போய் அந்த பிச்சை கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்றைக்கி சாப்பாடு இல்லை அப்படின்றாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், தினமும் சோறு போட்டவைவோ, ஆனால் ஒரு நாள் கூட சோறு போடாதவ 2வது வீடு. அப்போ என்ன சொல்கிறான், போடாத புண்ணியவதி போடலை. அதாவது தினமும் போடலை பாருங்க 2வது வீடு, அவள் புண்ணியவதி ஆயிட்டா. போடாத புண்ணியவதி போடலை, போட்ட முண்டைக்கு வந்தால் கேடுன்னா, அதை நீ தேடி போட்டு நின்று உனக்கு என்னடி கேடு அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட்டு நீங்கள் இவ்வளோ இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணுன்றாங்க. இவங்களுக்கு இவ்வளோ இன்கம் டேக்ஸ் வரல. சரி எவனையாவது போய் கேள்வி கேட்கலான்னு பார்த்தா, அவன் மேலே கையை வைக்காத, இவன் மேலே கையை வைக்காத, அவன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவன், அவன் ஆளுங்கட்சியோட அனுதாபி, அவன் கையை வைக்காதன்னுறாங்க. சரி அப்போ யார் தான் கை வைக்கிறது? ஏற்கனவே ஐயப்பாவும் ஒரு 5-10% பேர் டேக்ஸ் பே பண்ணியிருந்தான்னா அவனே திரும்ப நோண்டி அவனுக்கு 1008 நோட்டீஸ் அனுப்பி, நீ இதை பண்ணல, அதை பண்ணல, இதை ஒத்துக்க மாட்டேன், அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டார்ச்சரை பண்ணி அவங்களால பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை இவனுங்க கூட போராடுறதான்னு தெரியாமல் பணத்தை கட்டி வச்சுருவோம் அப்படின்னு பணத்தை கட்டிடுறாங்க நிறைய பேர். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு தொழில், ஒரு நிம்மதியாக தொழில் செய்ய முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட இன்கம் டேக்ஸ் நோட்டீஸு, ஏகப்பட்ட ஜிஎஸ்டி நோட்டீஸு, அந்த நோட்டீஸு, இந்த நோட்டீஸு. அது போராட்டம், வியாபாரத்தை கவனிக்கிறதா, தொழிலை கவனிக்கிறதா, இதை கவனிக்கிறதானே தெரியல. அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இது பாருங்கள், ஒரு ட்விட்டரில் வந்த ஒரு செய்தி, யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு. ஐ எம் பேயிங் 5 lakh இன்கம் டேக்ஸ் திஸ் இயர். ஒரு வருஷமாக ஒரு 5 லட்சம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாரு. லாஸ்ட் இயர் டியூ டு கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஐ காட் இன் ஹியூஜ் டெப்ட். அவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்துட்டுருக்கு. அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பணம் செலவாகிட்டு பெரும் கடைக்காரர் ஆகிட்டார். அப்போது டெஸ்பைட் ஸ்பெண்டிங் அரௌண்ட் 30 lakh rupees ஃபார் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் டெப்ட் ஐ ஹேட் டு பே அரௌண்ட் 4 lakh இன்கம் டேக்ஸ். இவர் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு 30 லட்ச ரூபாய் கடன்காரன் ஆகிட்டார். ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நீ தொடர்ந்து அந்த 5 லட்சத்தை டேக்ஸை கட்டினுரு. இது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. என்னன்னா வந்து ஒரு மற்ற நாடுகள்லையும் சில நாடுகள்லாம் டேக்ஸ் அதிகமாக வாங்குறாங்க. பட் அங்கெல்லாம் வந்து அரசாங்க ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே பப்ளிக் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே டேக்ஸ் வாங்குறது வந்து மத்திய அரசாங்கம், ஆனால் ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறதுலாம் மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்துக்கு தேவையான நிதியை கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் மாநில அரசாங்கம்லாம் இப்போ எந்த லட்சணத்தில் அரசாங்க ஆஸ்பத்திரிகள் நடத்துகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அவருக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு பாருங்கள். வருஷம் நான் 5 லட்சம் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். இப்போ என் மனைவிக்கு வந்து கேன்சர் வந்துடுச்சு, ட்ரீட்மெண்ட்டு காசு பத்தலை, ஆனால் நான் வந்து டேக்ஸை மட்டும் நான் தொடர்ந்து கட்டின்னு இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இந்த டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உடனே டெரரிசம்ன்ற வார்த்தை வந்தோடனே யூடியூப்பில் அதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல, இதில் ஒன்றும் தப்பாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்தியாவை வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு டேக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் வந்து போட்டிருக்கிறேன். இது இல்லாமல் வந்து என்ன நடக்குதுன்னா, எங்கே பார்த்தாலும் கரப்ஷன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிங்கப்பூரில் ஒரு சிங்கப்பூர் குடிமகன் ஒருத்தன் ஒரு குழந்தை பிறகுதுனாக்கா, பிறக்கிற வயதுலேருந்து சாகிற வரைக்கும் யாருக்கும் ₹1 கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1. 2வது, எல்லா இடத்துலையும் அட்மிஷன்லாம் நேர்மையாக தான் நடக்கும். எங்கேயும் எந்த ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு கூட நீங்கள் ₹1 கூட டொனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கிறாரு, எங்க 3 லட்சம் கேட்குறானுங்க எல்கேஜி சீட்டுக்கு, என்ன சம்பளம் வருது? ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கம்பெனிகள்லாம். அதில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் 25,000 30,000 அவ்வளோதான் சம்பளம் வருது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலை செஞ்சால் 40,000 50,000 வரும். ஒருத்தன் 40,000 50,000 சம்பாரிச்சிட்டு அவன் எப்படி ஒரு வீடு வாங்குவான்? 50-60 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி வீடு கிடைக்கல, 25,000 30,000 குறைஞ்சி வாடகைக்கு வீடு கிடைக்கல. அதுக்கப்புறம் எல்கேஜிக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் சீட்டு,
அவன் படிச்சுட்டு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கிட்டான்னா அவனுக்கு டொனேஷன் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னா அது 20 லட்சம் 25 லட்சம் செலவாகுது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் 25 லட்ச ரூபா செலவு பண்ணி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வந்து 15,000 சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த நாட்டில் ஏதோ ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இப்போ இல்லை. அப்போல்லாம் கரப்ஷன் இவ்வளோ கிடையாது. இப்போ கரப்ஷன் அதிகமாக இருக்குது எல்லா இடத்துலையுமே. செலவுகள் ரொம்ப கூட ஆகுது. வருமானம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை இல்லைங்களா? ஒரு HNI கிளையண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலான்னா எல்லா இடத்துலையும் இந்த நோட்டீஸ், இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ், GST நோட்டீஸ், அந்த நோட்டீஸ், இந்த நோட்டீஸ், ED அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக தப்பி தவறி ஏதோ ஒரு ஜோக்குக்காக ஏதாவது சொல்லிட்டிங்கன்னா கூட அந்த ஏதோ ஒரு சமீபத்தில் ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு காமெடி ஆக்டர் கிடையாது, ஸ்டாண்டப் காமெடியன். அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதோ ஒரு ஜோக் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டுடியோவை போட்டு அடித்து உதைச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எது எடுத்தாலுமே அரசியலாக போகிறது இல்லைங்களா? எது எடுத்தாலும் லஞ்ச ஊழல், எது எடுத்தாலும் அரசியல், எது எடுத்தாலும் வந்து ஒரு கரப்ஷன் இருக்கிறதுனால நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, பொல்யூஷனு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகளை மீறி கண்ணாபின்னான் ரியல் எஸ்டேட் வேலை அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், 1965 பாம்பேயில் ஒரு வீடு வாங்கினாராம். அந்த வீடு வந்து விலை வந்து 1 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இன்றைக்கி அது ஒரு சதுரடி 1 லட்சம் போகுதான். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சரி இவ்வளோ வருது, நிம்மதியாக இது விற்றுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா வட்டி வந்து 9% வாங்குறாங்க. அதை வாடகைக்கு விட்டிங்கன்னா 2% தான் வாடகை வரும். இதே நீங்கள் துபாய் போனீங்கன்னா வட்டி 4% தான் வரும் பேங்க்கில், ஆனால் வாடகை 6% 7% வரும். ஸோ அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இது சரி, பணக்காரன் தானே போகிறான், அது நமக்கு என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த பெரும் பணக்காரர்கள்லாம் இந்தியா விட்டு வெளியே போனாங்கன்னா அவங்க போகும்போது சும்மா போக மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற காசு மொத்தத்தை எடுத்துன்னு போவாங்க. அப்போது இந்தியாவிலேருந்து நிறைய பணம் வந்து வெளிநாட்டுக்கு போகும். அது நம்ம நாட்டுக்கு நல்லதா? அந்த பணம் வந்து இங்கேயே இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து இந்த நாட்டினுடைய எக்கானமிக்கு பயன்படும். ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து நடக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ நான் சிங்கப்பூர் சொன்னேன். ஒரு உதாரணத்துக்காக இந்த கரப்ஷன்லாம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். கதையில் அது உண்மை நிகழ்ச்சி. அது நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சேன். சிங்கப்பூரில் நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். நான் ஆசிரியராக இருக்கும்போது ஒரு ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் செய்கிற வேலை இல்லாமல் ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃப்ளையிங் கிளப் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் என்கிட்ட படித்த பசங்க எல்லாருமே வந்து 16 வயசுக்கு கீழே தான். 16 வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஏரோப்ளேன் ஓட்டலாம். 16 வயசுக்கு கீழே நீங்கள் வந்து ஏரோப்ளேன் ஓட்டக்கூடாது. அது எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு சட்ட விதிமுறை. ஸோ ஆனால் என்கிட்ட படிக்கிற பசங்க பெரும்பாலும் 16 வயசுக்கு கீழே தான்றதுனால நாங்கள் வந்து ஒரு சும்மா ஃப்ளையிங் கிளப்னு ஒன்று வச்சுக்கின்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்குது இல்லைங்களா, என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ரோன், அந்த மாதிரி சின்னதாக பொம்மையில் ஒரு ஏரோப்ளேன் செஞ்சு அது ரிமோட் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போது அந்த கிளப்புக்குன்ட்டு அவங்க ஃப்ளையிங் கிளப்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க. அவங்களாம் இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க. அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு, ஆனால் அவனுக்கு வந்து 16 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஃப்ளைட் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் ஒரு பைலட் ஆகணும், ஒரு மாணவன் அவன் பைலட் ஆகணும்னு நினச்சால் அவன் வந்து ஒரே ₹1 கூட செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பைலட்டுன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் கமர்ஷியல் ஏர்லைன்ஸு அல்லது இராணுவம், விமானப்படை. நீங்கள் விமானப்படைன்னு போயிட்டிங்கன்னா இங்கேயுமே கிடையாது, அது அவங்களே எல்லாம் பார்த்துப்பாங்க. ஈவன் பயணிகள் விமானி ஆகணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு எல்லா ட்ரைனிங்கும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, வேலையும் கொடுத்துருவாங்க. ஒரே ₹1 கூட நீங்கள் கையில் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அப்படியே நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவில் இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு ஒரு விமானி ஆகணுன்றது ஒரு கனவு.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு அந்த கனவு இருந்தது. நான் வந்து ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளோ செலவாகுதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஒரு 40,00,000 50,00,000ன்ற லெவல்ல செலவாகுது. அவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்க வெளிய வந்தீங்கனாலும், உங்களுக்கு வேலை கிடைக்குன்ற உத்தரவாதம் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? எல்லா விமான நிறுவனங்களும் என்ன பண்றாங்க, புதுசா ஒரு ஆள எடுத்து ட்ரெயின் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ்டு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் நாங்க எடுப்போன்றாங்க. எல்லா நிறுவனமும் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாக்கா, அப்போ இந்த ட்ரெய்னிங் எடுக்கிறவங்களுக்கு யாராவது வேலை குடுத்தா தானே எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எவனுமே வேலை குடுக்காம 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா என்ன நடக்குது? இதில என்ன நடந்ததுனாக்கா, ஒரு காலகட்டத்தில கிட்டத்தட்ட 70% விமானிகள் இந்தியாவுல நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உலகத்திலேயே அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிகபட்சமான திறமைகள் கொண்ட நாடு இந்தியா. இல்லைங்களா? இது வந்து ஒரு ஏழை நாடு. ஆனா, ஒரு காலகட்டத்தில கிட்டத்தட்ட 70% விமானிகள் வெளிநாட்ட சேர்ந்தவங்க தான் இருந்திருக்கிறாங்க. வெறும் 30% விமானிகள் தான் இந்தியால இருந்தவங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மீதி 30% நேர்மையா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. சில விமான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அரசாங்கம்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க. இல்ல 70% ரொம்ப அதிகம். நீங்க அத குறைக்கணுன்ட்டு. ஒரு கால ஓட்டத்தில அத குறைக்கணும். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஐடியா பண்ணாங்க. ஒரு நார்மலா நீங்க போய் பைலட் ட்ரெய்னிங் எடுத்தீங்கன்னாக்கா, ஒரு 20,00,000 25,00,000 செலவாகும்னு வச்சுங்களேன். சில பைலட் ட்ரெய்னிங்ல வந்து கொஞ்சம் கொலாபரேஷன் வச்சுக்கின்னு, இங்க படிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா வேலை குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஃபீஸ் எவ்வளோன்னா, மத்த இடத்துல 20,00,000னா இங்க 60,00,000. 40,00,000 எக்ஸ்ட்ரா. இது என்ன அர்த்தம்? இந்த ட்ரெய்னிங்க்கு குடுக்குற காசுல பெரும்பகுதி அந்த விமான நிறுவனத்துக்கு போயிடுது. அதானே? ஏன்னா மத்த எல்லா இடத்துலயும் 20,00,000 வாங்கும்போது, இவன் மட்டும் ஏன் 60,00,000 வாங்குறான்? அவன் என்ன சொல்றான், நான் கேரண்டி குடுக்குறேன் உனக்கு. இந்த விமான நிறுவனத்தில உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு, அப்படின்றான். அப்ப அது வந்து ஒரு வகையான ஊழல் தானே. அப்ப 50,00,000 60,00,000 வச்சுங்கிறவன் தான் பைலட் ஆகணுமா? சிங்கப்பூர்ல நான் ஆசிரியரா வேலை செஞ்சப்போ, என் கூட வந்து ஒரு தமிழ் பெண்மணி ஆசிரியரா வேலை செஞ்சாங்க. அவங்க பொறந்து வளர்ந்ததெல்லாம் சிங்கப்பூர். அவங்களுடைய பையன் அந்த பையன் வந்து வெறும் 12ஆம் கிளாஸ் மட்டும் தான் படிச்சிருக்கிறான். அவன் டிகிரி கூட படிக்கல. அவன் வந்து விமானி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ, அந்த விமானப்படையில அவனுக்கு இலவசமா ட்ரெய்னிங் குடுத்து, வேலையும் குடுத்தாங்க. நல்ல சம்பளமும் குடுத்தாங்க. அங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்க்கு மாறிட்டான். இந்த அளவுக்கு அங்க வசதிகளும், வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா இங்க பார்த்தீங்கன்னாக்கா, 50,00,000 குடு, 60,00,000 குடு, இல்லன்னா வேலை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வா. எப்படி எவனுமே வேலை குடுக்கலன்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும் பாருங்க. ஒரு விமானம், அது வந்து தரையிறங்குதுன்னு வச்சுங்களேன். முன்னாடி ஒரு வீல் இருக்கும், பின்னாடி வீல் இருக்கும். ஸோ, அந்த விமானம் தரைய இறங்கும்போது, அது எப்படி இறங்கணும்னா, இப்படியே இறங்கக்கூடாது. இப்படி வந்து இப்படி தான் இறங்கணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நீங்க இப்படியே இறங்குனீங்கன்னா, உங்களோட முன்னாடி டயர் தான் முதல்ல தரைய தொடும். அப்படி இறங்கக்கூடாது. இப்படி வந்துட்டு தரைக்கிட்ட வரும்போது அப்படி ஃப்ளாட் ஆக்கி, பின்னாடி இருக்கிற வீல் தான் வந்து முதல்ல தரைய தொடணும். அப்புறம் தான் முன்னாடி இருக்கிற வீல் வந்து தரைய தொடணும். இப்படி தான் ஒரு விமானத்த ஓட்டணும். ஆனா, ஒரு பெண் விமானி இந்த மாரி முன்னாடி டயர் தான் முதல்ல இறங்குற மாரி ஆ விமானத்த இயக்கியிருக்கிறாங்க. இது இது ஒரு அடிப்படையான அறிவு. இந்த அறிவு கூட இல்லாம அவங்க பைலட் ஆயிட்டாங்க. இத வந்து கண்காணிக்க வேண்டிய இந்த இந்த கண்காணிப்பு கோபுரம்னு ஒண்ணு இருக்கும் எல்லா ஏர்போர்ட்லயும். அதெல்லாம் எப்படி இறங்குதுன்னு பார்ப்பாங்க. அங்கேயும் யாரும் கவனிக்கல. ஒரு தடவ கோவால ஒரு கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து இத பார்த்துட்டு, ஐயோ! இவங்க தப்பா இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அது இப்போ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிட்டு பார்த்தாக்கா, அவங்க ஏன்னா அந்த பெண் யாருன்னாக்கா, அது அந்த துறை அ டைரக்டரேட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அந்த மாரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த துறையில இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியுடைய பொண்ணு. ஸோ அப்புறம் பல செய்திகள்லாம் வருது. இந்த பைலட் ஆகுறதுக்கு எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா? அதிலேயே ஏகப்பட்ட கோல்மாலு. அந்த அதிகாரிகள்லாம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பேப்பர லீக் பண்ணிடுறாங்க. ஃபெயில் ஆனா அவங்களுக்காக எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படின்லாம் நெறைய செய்திகள் வந்தது. ஸோ அப்போ பாருங்க, ஒரு பக்கம் 70% வெளிநாட்டினரு. இன்னொரு பக்கம் 50,00,000 குடு, 70,00,000 குடுன்ட்டு வாங்கிக்கின்னு அவனுக்கு வேலை.
இன்னொரு பக்கம் ஊழல். அந்த ஊழலில் வந்து அந்த அந்த துறையை சார்ந்தவங்களுடைய அதிகாரிகள்லாம் வந்து பெரிய ஆளாயிடுறாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது இல்லைங்களா? அப்புறம் இந்த நாட்டில் ஒரு நேர்மையாக இருந்து ஒருத்தன் வந்து பைலட் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு கதையை சொன்னேன். ஆனால் இது போல தான் ஒவ்வொரு துறையுமே இப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு துறையுமே இப்படி இருக்கும்போது ஒரு என்ன நடக்குதுன்னா, ஒரு நேர்மையாக ஒருத்தனால தொழில் பண்ண முடியல. ஒரு நேர்மையாக ஒருத்தரால் முன்னுக்கு வர முடியல. அப்போ ஏதோ ஒரு கடவுளுடைய கிருபையால் ஏதோ நம்மக்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, எதுக்கு நம்ம தொடர்ந்து இந்த நாட்டிலே இருக்கணும்? இந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்தால் நமக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு நாட்டை விட்டே வெளியே போகணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது. இதெல்லாம் வந்து அரசாங்கம் கவனிக்கணும். அவங்க அரசாங்கம் ஏதாவது பண்ணணும். அப்படி பண்ணலொழிய இந்த பிரச்சனை வந்து தீராது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஏன் வெளிநாட்டுக்கு போகலன்னா, அப்போல்லாம் இங்கே சொத்து விலைலாம் அவ்வளோ இல்லை. அதனால் விற்றுட்டு வெளியே போக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து விலைலாம் துபாயை விட லண்டனை விட இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் எதுக்கு இங்கே வச்சுருக்கிறது? ஏன்னா ஒரு கிராமத்தில் போய் ஒரு லேண்ட் விலையை கேட்டால், அது ஒரு ஆப்பிரிக்காவில் 100 ஏக்கர் லேண்டு எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த விலையை இங்கே 1 ஏக்கர் லேண்டுக்கு சொல்கிறானுங்க. இது புரியவே இல்லை. ஒரு பக்கம் வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கலன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்கள் விலைலாம் அவ்வளோ ஏறுது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது? இது ஒரு பிளாக் எக்கானமி. இந்தியாவில் வந்து பிளாக் எக்கானமி வந்து ஒயிட் எக்கானமியோட பெரிய எக்கானமி. அப்படி தான் போகுது. ஸோ பார்ப்போம் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போதைக்கு எதுவும் நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.